ஒரு ஆள் வந்தாரு, பாதத்துல இவ்வளவு தோலும் இல்லை, கால் பாதத்துல அந்த முன் பாதம் கால் வைக்கிற இடம் அதுல தோல் அவ்வளவு முறிஞ்சு போயிட்டு தனி சிவப்பு கலர்ல இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டா தண்ணி வடிஞ்சிச்சாம், பிறகு தோல் அவ்வளவு அப்படியே உறிஞ்சி வந்துட்டான். இதான் அவர் சொன்ன விஷயம். அப்ப சீனியை செக் பண்ணி பார்த்தா 350. சரியா? அப்ப என்ன நடந்திருக்கு? பாதத்துல நெருப்பு சுட்டிருக்கி, இல்லாட்டி சைலன்சர் மோட்டார் பைக்கல்ல ஏற்றிட்டு போய் பிள்ளைகள் காலை வச்சுட்டு போய்ப்பாரு, ஒன்று சைலன்சர் சுட்டிருக்கும். பாதம் சீனியால திமித்து போய்த்து, அப்ப சூடு விளங்கல்ல. சரியா? அல்லது சில டைம்ல வேன்ல பஸ்ல முன்னுக்கு என்ஜினு கிட்ட இருந்து போறாக்கள் என்ஜினுக்கு மேலேயும் காலை வச்சுட்டு போவாங்க. முன்னுக்கு இருக்கிற அந்த சூடானது அதுல காலை வச்சுட்டு போவாங்க. அப்ப என்ன நடக்கிறதுன்னா கால் பாதத்துல உணர்வு இல்லாம போன. அப்ப சில ஆக்கள் சொல்லுவாங்க செருப்பு காலில் கலண்டு போறது விளங்குது இல்லைன்னு சொல்லி. என்ன சொல்லிச்சுன்னா பாத நரம்புகள் செத்துட்டு, அப்ப பாதத்துல உணர்வு இல்லை, நரம்பு செத்துட்டு. சரி, அந்த சீனியால பாத நரம்புகள் தான் முதல்ல சாகுறது. நான் முந்தைய சொல்லியிருக்கேன் பல தரம். பாதம் நம்மட ரத்தோட்டம் ஆக கடைசியா கிடைக்கிற இடம் தான் பாதம். சரிதானே? இப்போ ஹார்ட் இன்ஜரி இருதயம் இதான் மோட்டர் டேங்க், தண்ணியை அடிக்கிறவர். ஆக தொலைவில் இருக்கிறவர் பாதம், கையெல்லாம் கிட்ட இருக்கு. அப்ப ரத்தோட்டம் தடவாறது, சரிதானே, பிரச்சனைகள் தொடங்குறதெல்லாம் பாதத்துதான் பெஸ்ட்டுக்கு. அப்ப பாத நரம்புகள் அவருக்கு புரட்சி போயிருந்திருக்கு. அப்ப உணர்வு இல்லை, நோவு இல்லை, ஒண்ணும் விளங்குறல்ல. அப்ப அவர் கடைசியா தண்ணி வடிதான் பாத்திக்காரு. அவர் அந்த காலில இருந்து தண்ணி வடியுது, கை வச்சு பாத்திக்காரு, தோல் அப்படியே அப்படி கலண்டு நெருப்பு சுடுதண்ணி ஊத்துண்டு பொக்களம் உடைஞ்சி அந்த தொலி உறிஞ்சி வரும், அது மாதிரி வந்துருக்கு. அப்ப அவருக்கு என்ன நடந்ததுன்னு சரியா? அப்ப இதுல ஏதாவது நடந்துருக்கு. சில டைம்கள்ல இப்ப இந்த ஹீட் இப்ப வெயில் கடும் கூட, அப்ப திண்ணை எல்லாம் கடும் சூடா இருக்கும், மணல் வெளியில அந்த படியெல்லாம் கடும் சூடா இருக்கும். அப்ப சுகர்காரால் செருப்பு போடாம அவர் வெளியே போனாருன்னா நோரை ஃபுல்லா ஓடி வந்துடும். 100 ஆள் காலில் குயிக்கா ஓடி வருவாங்க, அல்லது ஏதாவது செருப்பு போடுவாங்க. அப்ப நோகு விளங்காத ஆள் என்ன செய்வார்? அழகா நடந்து போவார், ஒண்ணும் விளங்காது, அடுத்த அந்த காலத்தெல்லாம் பொகலிக்கும். அப்படித்தான் நடந்துருக்கு. சரிண்ணே? அப்ப பாருங்க, இப்ப எங்க போய் முடிய போகுது கடைசியா? அந்த தோல் கெதியா வருமா? கிட்டத்தட்ட 3 மாசம் எடுக்கும். 3 மாசம் மருந்து கட்டுற வேலை. சரியா? குதியால நடக்கணும் 3 மாசம். அந்த காலை ஊண்டினா தோல் பிடிக்காது. காலை போட்டு நசிச்சு நடந்தா சதை பிடிக்குமா? காயம் மாறாது. அப்ப குதியால நடக்கணும். இப்படிதான் நடக்கணும். குதியால 3 மாசத்துக்கு இப்படி நடக்கும். இடுப்பு வருத்தமும் முழங்கால் வருத்தமும் கணுக்கால் வருத்தமும் வரும். நோமலா நடக்காம ஒரு ஆள் அந்த குதியை வச்சு நடக்க, குதியை எப்படி மடிக்கணும், மடிக்க போல என்ன செய்யும்? இந்த கணுக்காலில் பாதிப்பு வரும். சரியா? இப்படி நடக்கிறதால அதுல பாதிப்பு வரும். அந்த மூட்டுல 3லையும் அவருக்கு ஒரு 3 மாதத்துக்கு பிறகு வேற வருத்தத்துக்கு மருந்து எடுக்க வேண்டி வரும். சரியானே? அப்ப இது கடும் ஒரு சிக்கலான நிலைமை. அதோட அவர் அந்த பொக்களம் மிதிக்கு சீனி 350. இன்னும் அவர் சீனியை பத்தி கவலை இல்லை அவருக்கு. சரியானே? அப்ப என்ன சாப்பிடுவாங்க? டீயும் அப்பவும் சாப்பிட்டேன். சரியானே? டீயும் அப்பவும் சாப்பிட்டு, அது வேற சாப்பாடு. இரவு சாப்பாடு வேற அரிக்காது. இது நான் சொல்றது இரவு சாப்பாட்டுக்கு முதல்ல உள்ள சீனி. இப்ப கூட பேருக்கு பின்னரங்கள்ல மருந்து எடுக்க வர டைம்ல குத்தி பார்த்தா 250, 300, 350 இருக்கும். அவங்களுக்கு அது கவலை இல்லை. என்ன அது ஒண்ணும் செய்யாது, உடனே ஒண்ணும் செய்யலையா? அந்த 350 உடனே ஒண்ணும் செய்யாது. சரியா? அது எப்ப செய்யும்? பழுதாக்கி போடுறேன் செய்யும். என்ன செஞ்சிருக்கீங்க காலில்? இப்ப இதுவும் அவருக்கு அந்த 350க்கும் இதுக்கும் கவலையும் இல்லை. இது வேற நடந்து வந்த மாதிரி தான் அந்த நினைப்பு. என்ன உடனே அதால வரலையே. இப்ப பாம்பு கடிச்சு காயம் கால் வீங்கினா பாம்பு கடிச்சுன்னு சொல்லுவோம். அது அவர்த்தே நடந்தது. இப்ப இந்த பொக்களம் தோல் உறிஞ்சதெல்லாம் சீனியால் சொல்லி நினைக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த சீனியோட உடனடி பாதிப்பு இல்லையது. இது நீண்ட நாளாக சீனியால பாதிப்பு. சரியா? அப்ப இதான் நிலைமை. அப்ப சுகர்காரர்கள் தயவு செய்து சீனியை கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணா எப்ப பார்த்தாலும் ஒரு 180க்குள்ள இருக்கணும். நான் சாப்பிட்டதால 350 தான் சொல்லப்படா. அந்த சாப்பாடு பிள்ளையான சாப்பாடு. சீனியை போட்டு டீயை குடிச்சிருக்கீங்க, இல்லாட்டி எப்படி 350 வாரு? சும்மா வெறும் டீக்கு 350 வராது. வெறுமனை சீனி போடாத வெறும் டீக்கு 350 வராது. அந்த வெறும் டீயில பனிச தொட்டு சாப்பிட்டா என்ன, பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டா என்ன, மில்க் பிஸ்கெட்டு, மாரி பிஸ்கெட்டு, இப்படி ஏதாவது பிஸ்கெட்டு அல்லது ரஸ்க் அதுகளை சாப்பிட்டா
வெறும் சீனி சும்மா வராது 350. சரியா? இப்ப சோறு சாப்பிடுறதுக்கு அவர்த்த பின்னறதுக்கு 350 வராது. அது அந்த சாப்பிட்ட டைம்ல இருந்திருக்கும். அது நாம சாப்பிடுற சோறு வந்து சிவப்பரிசி சோறா இருந்தா கொஞ்சம் சோறு தான் சாப்பிட்டா அந்த 350 வராது, ஒரு 180 இருக்கும். இப்ப சீனிக்காரால் எவ்வளவு ஒரு ரைஸ் சாப்பிடணும்? ஒரு அகப்ப ரைஸ் தான், ஒரு அகப்ப சோறு தான் சாப்பிடுதான் சீனிக்காரா. கறி தான் அரைப்பிங்க. மீன் அது காவாசிக்கு மீன் இல்லாட்டி இறைச்சி கோழி முட்டை கருவாடு ஏதாவது காவாசிக்கு அந்த பிளேட்ல வந்து காவாசிக்கு தான். அது ஒரு அகப்ப சோறை வச்சீங்கன்னா காவாசிக்கான கறி அவ்வளவுதான் சோறு சாப்பிடணும். நீங்க இப்ப நினைக்கீங்க சோறு திங்காட்டி பிளக்கேடு வருமா? இல்ல, பிளக்கேடு பிளன் இல்லைங்கிறது என்ன? விட்டமின்ஸ்கள். கறி சாப்பிட்டா பிளன் வந்துடும். நல்லா கீரை போஞ்சி மரக்கறி எல்லாம் கூட சாப்பிடுங்க. ஒரு அரை பிங்கானுக்கு மரக்கறி சாப்பிடுங்க, அதான் தேவை நமக்கு. இப்ப நம்மட வயசுக்கு என்ன தேவை? உற்சாகமா இருக்கிறதுக்கு என்ன, கண் பார்வை, ஞாபக சக்தி, தூக்கம், ஒரே சோர்வு மாதிரி இல்லாம ஆக்டிவ் அரிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா தேவை விட்டமின்கள், கனிவுப்புகள், என்ன அதுதான் தேவை. அப்ப அதெல்லாம் என்னத்திலேயும் மரக்கறிகள்லையும் பழங்களையும் தான் செய்யும். அப்ப இனிப்பில்லாத பழங்களையும் சாப்பிடும், மரக்கறிகளை கூட சாப்பிடுங்களேன். தானியங்கள், பயறு, கடலை, பயத்தங்காய், அவரைக்காய், போஞ்சி, வெண்டிக்காய், எவ்வளவு மரக்கறி இருக்கு. நாம என்ன சின்ன உடனே இதெல்லாம் ஒன்றையும் திங்கான்னு ஏதோ திங்குறேன்னு கேட்கிறேன். திங்கக்கூடிய சாமான் ஒரு தொகை இருக்கு லிஸ்ட். சரியானே? நாம சுத்தி சுத்தி திங்குறதே அந்த 3ஐயும் தான். அதால அந்த 3ஐயும் திங்கானு சொன்னா என்னத்தை திங்குறேன்னு கேட்கிறேன். சரியான உருளைக்கிழங்கு அடிக்கடி வாங்குறோம். சரி, எல்லா கறிகளும் உருளைக்கிழங்க போடுறோம். அப்ப உருளைக்கிழங்கு திங்கானு அப்ப என்னத்தை நான் கறி ஆக்குறேன்னு கேட்கிற மாதிரி வருது. சரி, இறைச்சி மட்டும்தானே கறி இருக்கு? எவ்வளவு கறி இருக்கு, எவ்வளவு மீன் இருக்கு, கருவாடு இருக்கு, மீன் இருக்கு, முட்டை இருக்கு. இறைச்சி வந்து ஒரு கிழமையில ஒரு நாளைக்கு தான் சாப்பிடணும். இறைச்சியில் இருக்கிற கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பு. மாட்டு இறைச்சியில் இருக்கிற கொழுப்பு கெட்ட கொழுப்பு, அது ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தக்கூடிய கொழுப்பு. ஆகவே நீங்க கறிகள் வந்து கூடுதலா வந்து நீங்க ரைஸா இருந்தாலும் சரி, இடியப்பம் புட்டு சாப்பிடலாம். புட்டுன்னா ஒரு காவாசி புட்டு தான் சாப்பிடலாம். இடியாப்பம்னா ஒரு 4 இடியாப்பம் தான். எல்லாம் சிவப்பு இடியாப்பம், சிவப்பு புட்டு, என்ன சிவப்பு அரிசியில சாப்பிடுங்க. பெரிய அரிசி சாப்பிடுங்க. சின்ன அரிசி சாப்பிட்டா கெதியா பசிக்கும், கெதியா சமைச்சிடும். என்ன அங்க அரைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எடுக்க கரைஞ்சி வைத்திடும். பெரிய அரிசி சாப்பிடுங்க, அது இடைப்பையில கூட நேற்றுக்கு இருக்கும். பின்னருக்கு டீக்கு பிஸ்கெட் கேட்க மாட்டா. சரிதானே? இப்ப பின்னறதுக்கு அடுத்த பசி வருது. ஏன்? சாப்பிட்ட அரிசி 4க்கு உடஞ்ச குறுநர் அரிசி சாப்பிட்டு முடிய 3 மணிக்கே பசி தொடங்கிது, 3:30க்கு. அப்ப என்ன செய்யுது? டீக்கு என்ன நனகுது. சரியா? அப்ப சுகர்காராக சாப்பிட்ற சாப்பாடு கூட நேரத்துக்கு இறப்பையில இருக்கணும். காலை சாப்பாடு போட்டா கொங்குரிட்டு அடிச்ச பாரு இருக்கணும். சரியானே? சிங்கள ஜனங்கள சாப்பாடை பாருங்களேன், பார்சல என்ன அதுல நாறு, சக்கை, தும்பு, இலை, கொலை, காம்பு, நெட்டி எல்லாம் இருக்கு. நாம நெட்டி காம்பெல்லாம் கந்த பார்த்து எறிஞ்சு போட்டு தனி சதையை தந்துங்கிற. அப்ப அடுத்த பசி வரும் தானே கெதியா? இந்த காம்பு நெட்டி எல்லாம் இருக்கணும் வகுத்துக்குள்ள. அது கூட நேரம் அரைச்சி மலச்சிக்கலும் வராது. இப்ப அடுத்த பிரச்சனை மலச்சிக்கல். எல்லாத்தையும் சக்கை தும்பெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு பிறகு என்ன செய்யற? டொய்லெட் போகுதுலன்னு போட்டு அந்த சக்கை தும்பெல்லாம் அரைச்சி தூளாக்கி ஆரஞ்சு பவுடர் போட்டு தூள் வருது, அந்த தூளை கலந்து குடிக்கிறது திருப்பி டொய்லெட் போறதுக்கு. சரியா? அப்ப நாங்க எங்கட உணவுகள்ல வந்து உணவு தான் மெயின். அப்ப உணவை நீங்க சுகருக்காக தயவு செய்து உங்களோட உணவுல வந்து இப்படியான கறிகளை கூட எடுத்து இப்படி எடுத்தீங்கன்னா உங்களோட சாப்பிட்டதுக்கு பிறகும் உங்களோட 180 குறைய தாண்டிக்கும். சீனி கூட இந்த சாப்பாட்டுக்கு. சரியா? அவை கறிகளை கூட சாப்பிட்டு மாப்பொருளை குறைய சாப்பிடுங்க. இப்ப அவரை நிலைமை வந்து இப்ப 3 மாத்தைக்கு மருந்து கட்டி ஆத்தணும். சரியானே? அதுல அவரை ஏத்திட்டு வாரத்துக்கு ஒரு ஆள் வேணும், திருவியில வரணும். மகனுக்கு குடும்பம் ஒன்றிக்கும், அவருக்கு பிள்ளை விட்டுருக்கும், அவர் பிள்ளைகளுக்கு கிளாஸுக்கு கூட இஞ்சால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாப்பா ஏத்திட்டு வரணும். சரியானே? அப்ப எல்லார லைஃபும் அங்க பாதிக்கப்பட போகுது ஒரு ஆளால. இது காரணம் மாதிரி நாம ருசியில பக்கம் போனது. என்ன ருசியை கட்டுப்படுத்தாதான் காரணம். சரியா? ருசின்னு சொல்லவே மேலா என்ன ருசியாக சாப்பிடல நான். என்ன மற்ற சாப்பாடையும் ருசியா சமைச்சு சாப்பிடல தானே. எண்ணெயை ஊத்தி ஆக்கினா தானே ருசி அரிக்கும் இல்லையே. ருசியா முந்தி சமைச்சானே. என்ன ருசிக்குரிய சாமான் எல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிடுங்க. அப்ப கறிகளை கூட சாப்பிட்டு மாப்பண்ட மா உணவை குறைய சாப்பிடுங்க. சுகர்காராக்கள் மா சாப்பாடு இனிப்பு ரெண்டையும் வந்து நல்லா கட்டுப்படுத்துங்க. இனிப்பு எடுக்காதுங்க, இனிப்பு எடுத்தா டிரெக்டா கூடிடும். சரியானே? அந்த மெல்ல மெல்ல அரிச்சு கொண்டு வாரத்தால உங்களுக்கு விளங்காமக்கு பாத நரம்புகள் போகுது. மிச்சம் கூட பேர் வந்து
இந்த பாதத்தால் அவதிப்படுறாங்க. விரல் கலட்டி விரல் எடுத்து ஒரு விரல் எடுத்து அடுத்த விரல் ஒரு பாதத்தில் அரைவாசி பாதம் கடும் சித்திரவதை. அது வீட்டுகளில் வந்து எல்லாரும் நிம்மதியும் போயிடும், மகிழ்ச்சியெல்லாம் போயிடும். சரியானே? ஆகவே நீங்க இருக்கிற காலம் அவ்வளோ நாம கட்டுப்பாடா இருந்து எங்களோட பாதங்களை மெயினா பாதுகாக்கணும்னு கேட்டு, அடுத்தது இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த டீயோட இந்த பிஸ்கட் இந்த தொடுற வேலையை விடுங்க, வெறும் மில்க குடிங்க. 3 நேரம் ஒழுங்கா சாப்பிடுங்க, குறைய சாப்பிடானா 3 நேரம் ஒழுங்கா சாப்பிடும். ஒரு பிங்கா ஃபுல்லா சாப்பிடுங்க, வசிக்க மாட்டா. அந்த பிங்கால காவாசிக்கு தான் ரைஸ் எடுக்கிறது, மற்ற ஃபுல்லா ஒரு பிளேட்டுக்கு சாப்பாடு இருக்கணும், கறி இருக்கணும். கொஞ்சத்தை தின்னீங்க என்ன, அந்த கொஞ்சம் ரைஸுக்கு கொஞ்சம் கறியை தின்னா நடக்கும், திருப்பி பசிக்கும். ஆகவே 3 நேரம் ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னு அந்த இடத்தின் டீயோட தொட்டுங்கிறதெல்லாம் வராது, சீனி கூட மாட்டா. பல வகையில் நான் சொன்ன மாதிரி இனிக்காத சும்மா தண்ணி மாதிரி பழங்களும் சாப்பிடும். பப்பாசி பழம் காவாசி துண்டு சாப்பிடலாம், கொய்யாக்காய் துண்டு சாப்பிடலாம், என்ன வாட்டர்மெலன் ஒரு துண்டு சாப்பிடலாம். எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு திங்க போடலையே, ஒவ்வொரு நாளைக்கும் திம்பிங்க, அப்ப பெருசா கூடாது. இனி ஈச்சம்பழம் நான் சொன்னேன் தானே, ஈச்சம்பழத்துல இனிக்காத ஈச்சம்பழம் இருக்கு, காஞ்ச மாதிரி அஜுவா கருப்பு ஈச்சம்பழம், அதோட பிளேன் டீயை குடிங்க, அதை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? மற்ற இனிக்கிற சுகரி ஈச்சம்பழம் எல்லாம் அது பானி மாதிரி, சிலதுகள் பானி ஊற்றி வருது, பதப்படுத்தப்பட்ட ஈச்சம்பழம் எல்லாம் அதுகளை சாப்பிடாங்க. அடுத்த காய் ஈச்சம்பழமும் சாப்பிடலாம். அப்படியே உங்களோட டீயை பிளேன் டீயை குடிங்க. சரியானே? அப்ப அப்படி உங்களோட உணவை கட்டுப்படுத்துங்க. உணவு தான் மருந்து. இப்ப மருந்து உணவு மாறி போயிடுது, கொத்து கொத்தா மருந்து தான், சாப்பாடு மாறி வந்துட்டு மருந்து. அப்படி இல்லாமக்கு மருந்து உணவை மருந்து மாதிரி பாவிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஆரோக்கியமா வாழலாம். சரியானே? இப்ப கடும் ஒரு சிக்கலான நிலைமை. சரியானே? எல்லா முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து நம்ம முஸ்லீம் சமூகம் வந்து 3ல் 2 பேர் ஆபத்தான நிலைக்கு உள்ளாகிறாங்க. 3ல் 2 பேர். சரி, மற்ற கம்யூனிட்டி எல்லாம் 3ல் 1 தான் ஆபத்தான நிலைமையில் இருக்காங்க. இதான் சொல்றது ஆய்வா, புள்ளி விவரம். கடந்த வருஷம் 2025 நாம நம்ம சாய்ந்த மருந்து மாளிகை காட்டில் செய்த டெஸ்டுகள்ல 100க்கு 72% ஆக்கள் இந்த தொற்றா நோயில அபாய காரணிகள் ஏதாவது ஒன்றோட இருக்காங்க, ஏதாவது ஒன்று இருக்கு. 100க்கு 72%. 28 பேர் தான் இந்த ஒன்றும் இல்லாம இருக்காங்க. அப்ப இது அபாயம். 100க்கு 72% சொன்னா நாம கஷ்டப்படுற உழைக்கிற காசுல கொண்டு கடைசியில் எங்க கொண்டு கொட்டணும்? லெப்லான்னு கொட்டணும். லெப்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் தான் பிரைவேட்லையும் கொண்டு கொட்டணும். சரியானே? ஆகவே தயவு செய்து நீங்க உணவை கட்டுப்படுத்துங்க. வீட்டுகளில் பிளான் பண்ணி சாப்பாடுகளை கொடுங்க, சாப்பாடுகளை சமைச்சுங்க. பெண்கள் ஹைலாண்டிக்கு எல்லாரையும் பாதுகாக்கிற பொறுப்பும் கூட ஹைலாண்டிக்கு. நீங்க ஆரோக்கியமான உணவை சமைக்கிறதாலும் சமைக்கலாம், ஆரோக்கியமற்ற உணவை சமைக்கிறது நீங்க. சரியானே? ரெடிமேட் உணவு மாற்றப்படாதுங்க. காலையில வீட்டுகளில் சமைச்சு சாப்பாடுகளை கொடுங்க, கடை சாப்பாடுகளை வாங்காமக்கு வீட்டுகளை சமைச்சு சுண்டலை சமைங்க, மரக்கறி சமைங்க, இலக்கறி சமைங்க. ஒரு 3 கறி ஆகுறது மாற்றப்படுறவனா 3 மரக்கறியை சமைச்சு மரக்கறி அதிகமா வச்சு சாப்பாடை கொடுத்தா நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கலாம்னு கேட்டு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.